எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். நம்ம வயிற்றில் இருக்கிற கிருமி எல்லாம் போகிறதுக்கான நேச்சுரலாக நம்ம வீட்டில் செய்ய முடிஞ்ச ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறது. குட்டீஸுக்கு தான் இது அதிகமாக இருக்கும், அவங்களுக்கு தான் எங்கள் வீட்டில் ரெகுலராக இது கொடுத்துட்டு இருக்கு. பெரியவங்களுக்கும் சாப்பிடலாம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது, மிச்சம் எல்லாருக்குமே சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பச்சை பப்பாளி எடுத்துக்கோங்க. இது மரத்துலேருந்து நம்ம எடுத்துருச்சுன்னா அன்றைக்கே யூஸ் பண்ணணும். அடுத்த நாளைக்கு வச்சிருச்சுன்னா இதிலிருந்து கிடைக்கிற கரை வந்துட்டு கம்மியாகும். இந்த பச்சை பப்பாளியிலிருந்து கிடைக்கிற கரை கூடவே பப்படம், இது ரெண்டும் சேர்த்து தான் இந்த ஹோம் ரெமெடி நம்ம செய்ய போகிறது. பப்பாளி நல்ல ஒரு டைம் கழுகி எடுத்துக்கோங்க. தூசி நிறைய இருக்கும், அதனால் தூசியெல்லாம் கழுகி நல்லா தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்காக நான் 3 பப்படம் தான் எடுக்கிறேன். பப்பாளி சின்னதாக இருக்குது, அதனால கரையும் கிடைக்கிறது கம்மியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பப்படத்தோட அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இங்கே கேரளாவில் அப்பளம் அந்த அளவுக்கு கிடைக்கிறதுல பப்படம் தான் கிடைக்கும். நம்ம தமிழ்நாட்டில் அப்பளம் தான் கிடைக்கும். எதாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்பளமாக இருந்தால் நீங்கள் அப்பளமே எடுத்துக்கோங்க. 3 பப்படம் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பப்பாளி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற ஒரு உச்சியாக இல்லை கத்தியாக ஏதோ ஒன்று வச்சுட்டு மெதுவாக அமர்த்திக்கோங்க. அப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற பப்பாளியாக இருக்கிறதுனால இதிலிருந்து கரை வர ஆரம்பிச்சிடும். இந்த கரை மெதுவாக அந்த பப்படத்தில் தேய்ச்சி விடணும். எங்கள் வீட்டிலெல்லாம் குட்டீஸுக்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது பாட்டி தான் இந்த ரெமெடி எல்லாம் செஞ்சு கொடுத்துடுவேன். அதனால் நமக்கு இந்த கரையோட அளவு கரெக்டாக தெரியறதில்ல. கேட்டதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு மீடியம் சைஸ் பப்பாளியாக இருந்தால் ஒரு 3 பப்படத்தில் அதிலிருந்து வர்ற கரை தேய்ச்சி விட்டுடலாம். நான் இப்போ அப்ராக்சிமேட்டாக பார்க்கும்போது ஒரு பப்படத்தில் ஒரு 8 to 10 ட்ராப்ஸ் கரை கிடைக்கிது. அது வச்சுட்டு தான் நம்ம இப்போ செய்கிறேன். இதில் ஒரு 1-2 ட்ராப்ஸ் அதிகமானாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் முதல்ல தான் கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு 4 to 5 ட்ராப்ஸ் கொடுத்துட்டு ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த வித்தியாசம் தெரியும். அதுக்கப்புறம் 2-3 நாள் கண்டினியூஸாக கொடுத்துச்சுன்னா அந்த கிருமி பிரச்சனை ஃபுல்லாக போயிடும். நம்ம வீட்டில் குட்டீஸுக்கெல்லாம் கிருமி பிரச்சனை வர ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி பாட்டி பப்பாளி எடுத்துகிட்டு வந்துடுவேன். பப்படத்தை இந்த மாதிரி செஞ்சு நாங்கள் ரெடி பண்ணி அவங்களுக்கு சாப்பிட கொடுத்துடுவேன். கிருமி பிரச்சனை ரொம்ப அதிகமாகணுன்ட்டு இல்லை, இடையில ஒரு மாதத்துக்கு ஒரு டைமா இல்லை 2 டைமா இந்த மாதிரி ஒரு 1-2 பப்படெல்லாம் சாப்பிட்றது கிருமி ஃபுல்லாக போகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது ஒரு ஹோம் ரெமெடி தான். ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு ஹோம் ரெமெடி தான். இப்போ நிறைய பேருக்கு தெரியல இது. இப்போ எல்லா இடமே ஃபேமிலியெலாம் சின்ன சின்ன ஃபேமிலியை பிரிஞ்சிருக்கு. ஸோ இந்த வயசாகிறவங்க பாட்டி தாத்தா அந்த மாதிரிலாம் வீட்டில் இருந்தது அவங்களுக்கு தான் இந்த மாதிரி எல்லாம் பழைய டிப்ஸ் எல்லாம் தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்செல்லாம் நம்ம வாங்கி வச்சிருச்சுன்னா நமக்கு ஃப்யூச்சரில் அது யூஸ் ஆகும். நம்ம குழந்தைங்களுக்கு அப்படியே நம்ம அது கண்டினியூ பண்ணிடலாம். இப்போ 2 பப்பாளியில் கரை நல்லா தேய்ச்சி விட்டுருக்கு. இந்த பப்பாளியில் இருக்கிற கரை ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு. இப்போ லைட்டாக தான் வந்துட்டு இருக்கு. பப்படம் அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதே மாதிரி தடவி விட்டுக்கோங்க. சத்தியமாக சொன்னால் பாட்டி இந்த மாதிரி ஒரு ட்ராப்ஸாக எடுத்து அளவு பார்த்து இந்த மாதிரி தேய்ச்சி அந்த மாதிரி பண்ணுறதில்ல. கொஞ்சம் குத்தி கரை வர ஆரம்பிக்கும் போதே அவங்க இதே மாதிரி பப்படம் கையில் எடுத்துகிட்டு மேலே தேய்ச்சி தான் எடுத்துருவேன். அவங்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், அது வச்சுட்டு தான் செஞ்சுட்டு இருக்கு. நமக்கு இப்போ இது கரெக்டாக ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு வச்சு தான் நான் உங்கள் கூட சொல்லிட்டு இருக்கேன். பப்பாளி நல்லா கழுகுனா தான் இந்த மாதிரி தேய்ச்சி எடுக்க முடியும். அதில் தூசி இருந்துச்சுன்னா நமக்கு உடம்புக்கு நல்லா ஆகாது, அதனால் பார்த்துக்கோங்க. 3 பப்படவுமே ரெடி பண்ணி எடுத்துருக்கு. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு தான் இதில் கரை ஒட்டி இருக்கு. பப்படம் ஃபுல்லாகவே கரை ஃபுல்லாக ஒட்டணுன்ட்டு இல்லை, அங்கேயும் இங்கேயெல்லாம் தேய்ச்சி விட்டால் போதும். அதே மாதிரி ஒரு சைடில் மட்டும் தேய்ச்சி விட்டால் போதும், 2 சைட்லையும் கரை வேணுன்ட்டு இல்லை. இப்போ இது தீயில் வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தமிழில் சுட்டு எடுக்கிறதுக்கு? அடுப்பு இருக்குல்ல, அடுப்பில் தான் இது செய்யணும். நமக்கு இப்போ அடுப்பு வீட்டில் இல்லாததுனால தான் நான் ஸ்டவ்வில் வச்சு இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் அடுப்பு விறகடுப்பு இருக்கு இல்லைங்களா, விறகடுப்பு இருந்துச்சுன்னா அந்த கனலில் வச்சுட்டு இதே மாதிரி தீக்குள்ளே வச்சு சுட்டு எடுத்துச்சுன்னா இன்னும் ஹெல்த்தியாக இருக்கும். குட்டீஸுக்கெல்லாம் எத்தனை வயசுலேருந்து கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் என்னோடய குட்டீஸுக்கெல்லாம் ஒரு சின்ன வயசு, ரொம்ப சின்ன வயசில் ஒரு 2 வயசுலேருந்துலாம் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, ரொம்ப சின்ன வயசுலேயே கொடுத்துருக்கு. இப்போ 11 வயசு ஆயிடுச்சு. இப்போவும் இடையில கொடுத்துருவேன். ஆனால் நீங்கள் இது புது ரெசிப்பியாக இருக்குது, கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது, கொடுக்கணுமா வேண்டாமான்னு உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சுன்னா முதல்ல ரொம்ப ஒன்றும் கொடுக்க வேண்டியதில்லை, ஒரு பப்படம் பாதி கொடுத்து ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வித்தியாசம் உங்களுக்கு அடுத்த நாளைக்கு தெரியும். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் அது கொடுக்காதீங்க. பெரியவங்களுக்கு கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். கிருமி பிரச்சனை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும் இருக்கும். ஆனால் ப்ரெக்னென்ட் லேடிஸுக்கு மட்டும் இந்த பப்பாயா இந்த ஒரு ரெமெடி அவங்களுக்கு மட்டும் கொடுக்காதீங்க, மிச்சம் எல்லாருக்குமே சாப்பிட்டுக்கலாம்.
ரொம்ப வருஷமாக எங்கள் ஃபேமிலியில் எல்லாருமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு டிப்பாக இருக்குது. அது எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இதுவரைக்கும் யாருக்குமே வரல. அதனால தான் நான் உங்கள் கூட தைரியமாக ஷேர் பண்ணிக்கிட்டு, அதே மாதிரி குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்களுக்கு வேறு ஏதாவது உடம்பு ப்ராப்ளம் இருக்குது, மாத்திரை எல்லாம் வேறு சாப்பிட்டு இருக்குது, வீக்காக இருக்குது, அந்த டைம்லன்னு இது கொடுக்காதீங்க. நார்மலாக இருக்கும்போது, ஹெல்த்தியாக இருக்கும்போது இது கொடுங்க. இப்போ இது நம்ம இப்படியே உடச்சி சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கலாம். சாதம் கூட ஒன்றும் சாப்பிட வேணான்ட்டு இல்லை. இந்த ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸு கூட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இதுவரை கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.